ஏன்டவா நமக்கு மட்டும் இவ்வளோ சோதனை வருது. நான் என்ன உள்ளே பண்ணேன், நேர்மையாக உழைச்சி வாழ்க்கையில் பெரிய அளவு நினச்சி தப்பா. அட போங்கடா, வாழ்க்கையே வெறுத்து போயிட்டேன். எல்லோருக்கும் வணக்கம் உறவுகளே, நான் தான் மகேஷ் பேசுகிறேன். இன்றைக்கி வந்து டே 32. யாரும் நம்ம சேனல் என்ன புதுசாக பார்த்திங்கன்னா அது என்ன டே 32ன்னு கேட்டிங்கன்னா 65 days and 1 lakh ப்ராஃபிட் சேலஞ்ச். 65 நாள் கழிச்சு நம்ம கையில் 1 லட்சம் இருக்கணும். அதான் நம்ம சேலஞ்சு டெலிவரியில் பார்த்து. ஓகே, டைம் என்னென்னா கரெக்டாக ஒரு சரிங்க, டைம் கரெக்டாக 10:28. என்னடா மகேஷ் தினமும் 11 மணி தான் ஆன் பண்ணுவேன், என்ன 10:28 வீடியோ எடுக்க ஆரம்பிச்சிட்டேன் அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா அதுக்கு 5 ஆர்டர் நம்ம பார்த்துட்டோம். 153 நம்ம ஏன்னு பண்ணிட்டோம். 3 hour 10 நிமிஷம் மேலே நம்ம லாகின் இருந்துட்டோம். காலைல 11 மணிக்கு நான் மார்னிங் பண்ணிட்டு வரல. அப்புறம் இன்னி கொஞ்சம் விளாக் கொஞ்சம் மொக்கையாக தான் பண்ணிச்சுக்கோங்க. நாலுலேருந்து வேறு மாதிரி எடுத்து வரேன். பழைய மாதிரி சூப்பராக எடுக்கலாம், அதை விட சூப்பராக எடுக்கலாம். ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டாக சூப்பராக எல்லாருக்கும் பிடிக்கிற மாதிரி, எல்லா கேட்டகரி ஆளுங்களுக்கும் பிடிக்கிற மாதிரி எடுக்கிறேன். சரி ஓகே, இதுக்கு நம்ம 5 ஆர்டர் பார்த்துட்டோம். 3 hour 10 நிமிஷம் நம்ம லாகின் இருந்திருக்கோம். காலைல இன்றைக்கி 7-11 மணிக்கு நம்ம ஆன் பண்ணிட்டோம். 15 ஆர்டர் பார்த்துருக்கோம் அவர்கள். இப்போ 16, இப்போ ஒரு பெரிய ஆர்டர் போட்டிருக்காங்க, 218 ஆர்டரு. அதுக்கப்புறம் தான் எனக்கு கொஞ்சம் ஹாப்பியாக இருக்கேன். பரவாயில்ல, ஆர்டர் செம்மையாக போட்டிருக்கான்னு சொல்லிட்டு ஒரு ஹாப்பியாக இப்போ நான் பேசினேன். அதுக்கப்புறம் மறுபடியும் ஒரு பாசிட்டிவான மகேஷாக பார்த்துட்டேன். வாழ்க்கையே துன்பங்கள் தானே வரும், அதை தாண்டி ஓடும் போது தான் இன்னொரு கெத்தே இருக்குது. சரி ஓகே வரல, இப்போ நம்ம வந்து 6வது ஆர்டர் தான் பிக்கப் பண்ண போயிருக்கோம். வாங்க மற்றெல்லாம் மோட்டரில் கண்டினியூ பண்ணுறேன். சிவர்களே, டைம் கரெக்டாக 10:30. இதுலேயும் நம்ம கரெக்டாக 153 சம்திங் ஏர்ன் பண்ணிருக்கோம். அது மறந்துட்டேன். சிவர்களே, நம்ம கிளம்பி போயிட்டுருக்கோம். ஜீனி ஆர்டர் பிக்கப் பண்ணேன். இருங்க, ஷார்ட் ரூட் இது. ஓகே, நம்ம ஷார்ட் ரூட்டை வந்து தேர்ந்தெடுத்தாச்சு. ஓகே அவர்களே, அப்புறம் வந்து உறவுகளே யாரும் வந்து எனக்காக கவலைப்படாதீங்க. என்னடா அது உங்களுக்கு கஷ்டப்பட்டு மறுபடியும் லீவ் ஆகிட்டு இந்த சேலஞ்சை தோற்றுக்கணும் அப்படின்னு சொல்லி கவலையப்படாதீங்க. நம்ம கண்டிப்பாக தூக்க மாட்டோம், ஜெயிச்சிருவோம். அது அந்த நம்பிக்கை இப்பயும் இருக்குது, எப்பயும் இருக்குது. அப்புறம் நாலுலேருந்து வந்து விளாக் வந்து ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டாக தான் வரும், பெருசாக வராது. இந்த விளாகே வந்து ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டாக இருக்குமோ, ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டாக இருக்கும். எடிட்டிங்கு நமக்கு ஒரு நாளைக்கு 1 hourலேருந்து 2 hour தான் ஒதுக்கி இருக்கேன் அவர்களே. இதுக்கப்புறம் சின்சியராக பண்ண போகிறேன். ஸோ நான் இந்த டெலிவரியில் பார்த்து 1 லட்சம்ன்றது நான் இதுக்கு 1 லட்சம் சம்பாதிக்கணுன்றதுக்காக மட்டுமே நான் பண்ணல. என் வாழ்க்கையில் ஹார்ட் ஒர்க், ஆனஸ்டி, டிசிப்ளின், டெடிகேஷன் இது 4மே வரணுன்றதுக்காக தான் நான் பண்ணுறேன். ஸோ அதனால் அதையும் நான் இதுக்கப்புறம் பண்ண போகிறேன். அதை பண்ணிட்டு தான் இருக்கிறேன். பட் இன்னும் எக்ஸாக்டாக கரெக்டாக பண்ண ஆரம்பிக்கல. இதுக்கப்புறம் தொடர்ந்து அது மாதிரி பண்ண ஆரம்பிப்பேன். அந்த 4 விஷயத்தை கண்டிப்பாக ஃபாலோ பண்ணுவேன். சரிடா மகேஷ், இந்த 3 நாள் லீவ் ஆச்சுல, இதனால யாருக்கு எந்த ஆபத்தும் இல்லைடா, யாருக்கு எந்த ஊருக்கு எந்த ஆபத்தும் இல்லை, அதை மட்டும் சொல்லு அப்படின்னு கேட்டிங்கன்னா அந்த மாதிரி ஆபத்தில் எதுவும் இல்லை அவர்களே. ஆனால் மனசு கஷ்டம், அதுதான் ஒரு சின்ன கஷ்டம். ஸோ அதை நான் வந்து சொல்கிறேன், இந்த சேலஞ்சை முடிச்சதுக்கப்புறம் நம்ம தடைகள்னு சொல்லி இந்த சேலஞ்சு முடிச்சதுக்கப்புறம் நான் உங்களுக்கு சொல்கிறேன் இல்லை, கண்டிப்பாக நான் ஜெயிச்சதுக்கப்புறம் பேசுகிறேன். இந்த உலகம் ஜெயிச்சிடும் சொன்னால் கேட்காது, ஆனால் ஜெயிச்சவங்க சொன்னால் கேட்கும். நான் எது சொல்கிறதுனா இதுக்கப்புறம் ஜெயிச்சிட்டே சொல்கிறேன் அவர்களே. அப்போ வந்து இன்னும் 2 நாள் கூட நம்ம லீவ் போட வேண்டியது இருக்கு அவர்களே. ஆனால் அது நான் லீவ் போடணும்னு எனக்கு கண்டிப்பாக எனக்கே தெரியல. ஏன்னா என் ஃப்ரெண்டு என் கூட படித்த பையனுக்கு அவனுக்கு மேரேஜ் நடக்க போகுது. அவன்லாம் சொன்னான் அவர்களே, எனக்குலாம் கல்யாணமே பண்ண மாட்டேன் அப்படின்னு சொல்லி. ஆனால் அவன் தான் ஃபஸ்ட்டு கல்யாணம் பண்ண போகிறான். அவன் வந்து நண்பா நீ வந்தே ஆகணுன்றான் அவருக்கு. வந்தே ஆகணும், நீ சேலஞ்ச் வச்சிருக்காங்கன்னு தெரியாது, நீ வந்தே ஆகண்டா மகேஷ் அப்படின்னு சொல்கிறான். அவன் ஸ்கூல் ஃப்ரெண்டு அவர்களே. நீ வந்தே ஆகண்டா மகேஷ் அப்படின்னு சொல்லி சொல்கிறான். நம்ம வீடியோலாம் தினமும் பார்க்குறானா. பட் நம்ம வீடியோ பார்த்துருந்தாலும் அவன் அப்படி சொல்கிறான் அவர்களே. டே எதாவது பார்க்க நான் என்ன பண்ணிட்டேன்னு தெரியல, நான் வரமாட்டேன் போடா, இன்னொரு நாள் வரேன் நான் தனியாக வீட்டுக்கு என்ன பார்க்கறதுக்கு அப்படின்னு சொல்லி சொன்னேன். இல்லை நண்பா நீ வரணும்டா அப்படின்னு சொல்லி சொன்னான். ஸோ அது ஒரு நாள். அப்புறம் நம்ம காலேஜ் வந்து அதை அந்த பிகாம் ஜென்ரல் முடிச்சல அவர்களே, அது வந்து டிகிரி கொடுக்கறதுக்காக அந்த கோட் செட்லாம் போட்டு பண்ணுவாங்கல்ல, கன்வர்சேஷன் அதோ சம்திங், அது கூட நம்மளுக்கு தெரியல பாருங்கள். ஸோ அது வந்து வச்சாங்கன்னா அது ஒரு நாள் மேக்ஸிமம் இந்த சேலஞ்ச் முடிஞ்சதுக்கப்புறம் அது வச்சாங்கன்னா சூப்பர். இன்கேஸ் அது சேலஞ்ச் வச்சாங்கன்னா அது ஒரு நாள் நம்ம லீவ் போட்டு தான் வந்து ஆகணும். வந்து பாருங்க, எனக்கு வந்து 21 வயசு தான் ஆகுது. 21 வயசு சில பேர் வந்து சின்ன வயசாக தரலாம், சில பேருக்கு அதுவே பெரிய வயசாக தரலாம். 21 வயசு ஆச்சு. ஆனால் அதுக்குள்ளேயே நம்மளுக்கு ஏகப்பட்ட கமிட்மெண்ட்ஸ் வருங்களே. பட் சில பேரை நம்ம கூப்பிட்றாங்க, ஆனால் நம்ம வந்து வரலன்னு சொன்னாலும் நம்ம எனக்கு என்னமோ ஒரு மாதிரி இருக்குது. என்னடா அவன் வந்து சில பேர் நினைப்பாங்க, என்னடா இவங்க இவ்வளோ சீன் போகிறாங்க கூட சில பேர் நினைப்பாங்க. நம்ம சீன் போகிற நம்ம சீன் போகிறதுக்காக சொல்ல மாட்டோம். பட் ஆனால் சில பேர் நினைப்பாங்க, என்னடா நம்ம இவ்வளோ கூப்பிட்றோமே, இவ்வளோ சீன் போகிறானே அப்படின்னு சொல்லி சில பேர் நினைப்பாங்க. ஸோ உறவுகளே, டைம் என்ன கரெக்டாக 12:18. இதுக்கு நம்ம எவ்வளோ என் பண்ணிக்கோம்னா 444 ரூபா 444 என் பண்ணிக்கோங்க. உங்கள் சைடில் ஸ்க்ரீன்ஷாட் போகிறோம் பாருங்கள். இது கூட 5 hour 2 நிமிஷம் நம்ம லாகில் வந்திருக்கோம். அது ஃபஸ்ட்டு 1 hour நம்ம சரியாக ஆர்டர் போடல, நம்ம வீட்டுக்குள்ளேயே இருந்தாலும் சரியாக ஆர்டர் போடல. நம்ம அதே போரூரில் தான் கண்டிப்பாக ஆர்டர் போட்டிருப்பாங்க. ஸோ பார்க்கலாம், ஒரு 4 எத்தனை மணினா காலைல 5:30 மணி தான் ஆன் பண்ண போகிறேன். நைட்டு 10:30 மணிக்கு ஆஃப் பண்ண போகிறேன். கிட்டத்தட்ட எத்தனை ஹவர் வருது, 5:30 to 5:30 12 hour 13 14 15 16 17 hour நான் ஸ்டாப் ஓட்ட போனால வந்து சாப்பிட்றதுக்குலாம் வந்து அப்படியே வீட்டு பார்க்க போகும்போது அப்படியே சாப்பிட்டு வந்துடலாம். இப்படி ஒரு பிளானாக போட்டு வச்சுருக்கேன். 10:30 மணி வீட்டுக்கு போனாலும் அப்படியே 11 மணி வீட்டுக்கு போனாலும் 12 மணிக்குள்ள டக்குனு எடிட் பண்ணி முடிச்சுட்டு ஒரு 12 தூங்க ஆரம்பித்தா கூட 1:30 2:30 3:30 4:30 5 மணி கூட எழுச்சிக்கலாம். ஒரு 4 hour 5 hour கிட்டே தூக்கம் வர நினைக்கிறவங்களே. பார்க்கலாம் இந்த ஒரு பிளான் எப்படி இருக்குன்னு சொல்லி. ஏன்னா இப்போ இன்னத்தையும் நம்ம இப்போ தான் ஆன் பண்ணியிருப்போம். ஆன் பண்ணியிருந்தோம் அப்படின்னா
கரெக்டாக இருக்கும் இல்லை எப்படி போதான் இது நல்லா ஏர்னிங்ஸ் வருமோன்னு சொல்லி சொல்லுது. பார்க்கலாம் அடுத்த விளாக்லேருந்து பாருங்க நம்மளுக்கு எவ்வளோ தான் ஏர்னிங்ஸ் வருது அப்படின்னு சொல்லிட்டு. சரி ஓகே வரல வாங்க மற்றவங்க அப்புறமா கண்டினியூ பண்ணுறேன். ஸோ வரல ஒரு சின்ன திருத்தம், ஆர்டர் வந்து 7 ஆர்டர் தான் பார்த்துருக்கோம். பட் நம்ம 2 பெரிய ஆர்டர் எடுத்துன்னு போயிருக்குமா, 2 ஆர்டர் கணக்கு வந்துச்சு. மொத்தமே இப்போ 9 ஆர்டர் பார்த்த மாதிரி இப்போ கணக்கு வரவுகளே. இன்னும் 11 ஆர்டர் பார்த்துட்டா போதும் நம்மளுக்கு ஃபஸ்ட் டார்கெட்டே முடிஞ்சிடும். ஸோ இத்தனைக்கும் நம்ம வந்து 8 மணிக்கு தான் ஒரு ஃபஸ்ட் 8:15 அந்த டைமில் நம்மளுக்கு ஃபஸ்ட் ஆர்டரே போட்டிருப்பாங்க. சரி நம்ம வீட்டுக்குள்ளே அந்த அங்கே பெருசாக ஆர்டர் வரதில்லை நம்ம வீட்டாண்ட. மேக்ஸிமம் ஜீனி ஆர்டர் தான் வரும். அந்த காலை டைம் ஜீனி ஆர்டர் யாரும் பண்ணலன்னு நினைக்கிறேன். அது ஒன்று இன்ஸ்டாமார்ட்டாண்ட போயிருந்துருக்கணும், இல்லைனா வந்து சைடு நம்ம போரூரில் போயிருந்தோம். 4 கண்டிப்பாக 5:30 மணிக்கு ஏஞ்சி ஓட்டணும் இருக்குது. கைஸ் டைம் என்ன கரெக்டாக 12:24. இந்த டைம் நம்ம கரும்பு ஜூஸ் குடிக்கலாம்னு சொல்லி ஒரு இடத்துல நின்று இருக்க வரல. இந்த டைம் நான் ஆர்டரும் போடல. எப்போ ஃபோன் வேறு அங்கே வச்சுருக்கிறேன்ப்பா. இருங்க பார்த்து இருக்க போகிற டைம் கேன்சல் ஆகிட்ட போதும். ஆர்டர் எதுவும் அடிக்கல. என்னடா நம்ம கேஸே கரும்பு ஜூஸ் தான் குடிக்க மாட்டியே, சாப்பிட்றது கணக்கெலாம் பார்ப்பியே, ஏன்னா திடீர்னு புதுசாக குடிக்கிற அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா எங்கள் அம்மா சொல்லி தான் அனுப்பிச்சாங்க. நல்லா சாப்பிட்டு ஓட்டுறதுனா ஓட்டில் நீ ஓட்ட தேவைப்பா அப்படின்னு சொல்லிட்டாங்க. படிக்கிற வேலையை பாரு அப்படின்றாங்க. பார்த்து வேகமா நம்ம மேலே இதுக்கு அக்கறை தான் அவர்களே. எவ்வளோடாமா கேஸ் இது கேட்டால் 20 ரூபா. இது நம்ம காலையில் 20 ரூபா தான் செலவு பண்ணியிருக்கோம். இப்போ வீட்டு பார்க்க போனால் நம்ம சாப்பிட்டு வந்தோம்மா. ஒரு டைம் கரெக்டாக 12:27. இந்த டைம் நான் ஆர்டர் போடலேன்னு சொல்லி நினச்சிட்டே இருந்தேன். இந்த டைமில் ஒரு ஆர்டர் போட்டாங்க. எவ்வளோ ஆர்டர்னு சொல்லி நம்ம 2 பேரும் சேர்ந்து பார்க்க நினச்சேன். பார்த்துட்டு நான் முன்னாடி 20 ரூபா ஆர்டர் தான் அவருக்கு. பரவாயில்ல இங்கே தான் கூகுள் ஜூனியர் புக் பண்ணால் ஒரு அப்படின்ற விஷயம் நான் சொன்னேன்ல, ஹார்ட் ஒர்க் ஆனஸ்டி டிசிப்ளின் டெடிகேஷன்ட்டு அதை நம்ம ஃபாலோ பண்ணுறோம். பட் அந்தளவுக்கு பெருசாக ஃபாலோ பண்ணுறது இல்லை. ஒரு கரெக்டாக ஃபாலோ பண்ண வாழ்க்கையில் பாருங்கள் வண்டி தான் பாருங்கள் ஒரே அழுக்காக இருக்குது. அதை சுத்தமாக வச்சுட்டு ஓட்டுறது தான் டிசிப்ளின்னு. அதை நம்ம பண்ணுறதில்ல. மற்றபடி 3 இருக்குது. சரி வாங்க ஒரு மற்ற ஒரு 3 மணி வரைக்கும் சின்சியராக பண்ண போகிறேன். பண்ணிவிட்டு உங்கள் அப்புறமா கண்டினியூ பண்ணுறேன். ஒரு டைம் என்ன கரெக்டாக 12:56 தானே இருங்க செக் பண்ணிக்கிறேன். 12:56. இதுக்கு நம்ம எவ்வளோ நேரம் பண்ணோம்னா 464 ரூபாய் பண்ணியிருக்கோம். இதுக்கு நம்ம 10 ஆர்டர் பார்த்த மாதிரி கணக்கு வந்துச்சு. இப்போ நம்ம ஒரு பெரிய ஆர்டர் எடுத்து போயிட்டு மறுபடியும் ஒரு ஜீனி ஆர்டர் 227 சம்திங். நான் உங்களுக்கு சேலை ஸ்க்ரீன்ஷாட் போகிறேன் பாருங்கள். அவ்வளோ பெரிய ஆர்டர் தான் இப்போ நம்ம எடுத்துகிட்டு போகிறோம். அப்புறம் ஒரு நான் நல்லா முடிவு பண்ணிட்டேன் அவர்களே. சில விஷயங்கள் சில ஐடியாக்கள்லாம் வந்து வாழ்க்கையில் யூஸ் பண்ணலான்ட்டு. எப்பவுமே அடுத்தவங்க பண்ணுறதே நம்ம பண்ணக்கூடாது. நம்ம புதுசாக நான் பண்ணோம், அதையும் நான் கற்றுக்கிட்டேன். அதுக்கப்புறம் வந்து எல்லாருமே ஒரு விஷயத்த பண்ணாங்கன்னா நம்ம அந்த விஷயத்த பண்ணக்கூடாது. நம்ம வேறு மாதிரி பண்ண வரும் அதை. சரி இப்போ எல்லா 3.5 ரைடர்ஸும் காலைல 11 மணி தான் ஆன் பண்ணுறாங்க. நம்ம அந்த டைமில் ஆன் பண்ணக்கூடாது. நம்ம காலைல 5:30 மணிலாம் ஆன் பண்ணிடணும். ஏன்னா அந்த டைம் தான் நிறைய பேர் இருக்க மாட்டாங்க. நம்ம டக்குனு ஆட்டோ வந்துட்டே இருக்கும். எல்லோரும் ஒரு வழியில் கும்பலாக போகிறாங்கன்னா நம்மளும் அங்கேயே போகக்கூடாது. நம்ம தனி வழியில் போகணும். சரி இப்போ எல்லாருமே வந்து ஒரு அதை நம்ம சொல்லக்கூடாது. ஏன் ஒன்று நம்ம அடுத்து அதுதான் பண்ண போகிறோம். அதை நீங்கள் பாருங்கள் என்னன்ட்டு. அப்புறம் இன்னொரு விஷயம், அது நம்மளுக்கு ஹைவேல போய்ட்டு சொல்கிறேங்க. ஒருவே நம்ம ஹைவேல சேர்ந்துட்டோம்ப்பா. இப்போ நம்மளுக்கு இந்த ஆர்டர் எங்கே போட்டிருக்காங்க அப்படின்னா டெலிவரி கோயம்பேடுலாம் தாண்டி பீச்சு கிட்டே போகுது. ஒரு பீச்சு அந்த ப்ளூ கலர் அந்த தண்ணிலாம் இருக்குதுல்ல, அதுக்கு முன்னாடி போகுது. அது கிட்ட தெரியுது. பார்க்கலாம் அது போகும்போது அப்படியே போக வேண்டியது. ஆனால் ரோகியன் சில்வர் ஸ்கின்லாம் பார்த்துட்டு அப்படியே போக வேண்டியது தான் போவோம். அப்புறம் ஒரு இன்னொரு விஷயம், வாழ்க்கையே வந்து இன்பம் துன்பம் கலந்தது தான் ஒரு பாருங்க. நேற்று தான் ஒரே கவலைப்பட்டுட்டே இருந்தேன், என்னடா அது நம்ம வாழ்க்கை இப்படி நடக்குது அப்படின்னு சொல்லி கவலைப்பட்டுட்டே ஒரு கவலையிலே இருந்தேன். அதுக்கப்புறம் பாருங்கள் இன்றைக்கி ஓரளவுக்கு நல்லா ஆர்டர்லாம் வந்துச்சு. அப்புறம் இன்றைக்கி ஒரு பெரிய விஷயத்தை கற்றுக்கிட்டோம். நம்ம காலையில் அனுப்பினா நல்லா ஏன் மில்லான்னு சொல்லி தோணுது. சரி நீங்கள் பாருங்கள், அதுக்குள்ளே நம்ம 10 ஆர்டர் ஏன் பண்ணிட்டோம். இந்த ஆர்டர் கொடுத்துட்டா இன்னும் 8 ஆர்டர் ஏன் பண்ணால் ஃபஸ்ட் ஆர்டர் கிட்டே முடிச்சிடும். அப்புறம் 9 ஆர்டர் ஏன் பண்ணால் செகண்ட் ஆர்டர் முடிச்சிடும். இது நம்ம 10 மணி வரைக்கும் ஓட்ட போகிறோம் நான் ஸ்டாப்பாக. 4 ஷார்ப்பாக 5 மணிக்கு நம்ம ஆன் பண்ண போகிறோம். ஸோ அதான் வாழ்க்கை இன்பம் துன்பம் ரெண்டும் கலந்தா வாழ்க்கை. ரெண்டுமே பேலன்ஸ் பண்ணி கற்றுக்கணும். ஒரு பேலன்ஸ் பண்ணி வாழணும். எப்படின்னா எப்பயுமே ஜாலியாக இருக்கணும், ஆனால் ஒரு காரணத்துக்காக நம்ம ஜாலியாக இருக்கக்கூடாது. ஆனால் என்ன தான் நம்ம சொல்லிட்டாலும் ஒரு காரணத்துக்காக வந்தால் ஜாலியாக இருக்க தான் போகிறோம். ஆனால் அது எக்ஸ்ட்ரீமாக போயிடக்கூடாது. ஒரு குழந்தை மாதிரி இருக்கணும் எப்பயுமே. ஒரு குழந்தை வந்து எப்பயுமே அப்படி காரணமின்றி ஹாப்பியாக இருக்குது. அந்த மாதிரி நம்மளும் இருக்கணும். இதெல்லாம் கற்றுக்கிட்டோம், பட் ஃபாலோ பண்ணோம். எதுக்காக நிறைய என் ஃப்ரெண்டுகளை சொன்னான், நண்பா நீ வாழ்க்கையில் பெரியதாக அதுக்கு எல்லா விஷயம் சொல்கிறேன், ஆனால் இதெல்லாம் நீ சொல்லாமல் நீ மட்டும் கேட்டு நீ மட்டும் ஃபாலோ பண்ணி நீ மட்டும் பெரிய ஏறா அப்படின்னு சொல்லி சொன்னான். நான் எப்படின்ட்டு சொன்னேன்னா, நண்பா இதே தானே எல்லோரும் பண்ணுறாங்க, நம்ம புதுசாக பண்ணணும்டா, நம்ம எல்லாத்தையும் சொல்லுவோம், சொல்லி அவங்களும் பெரிய ஆகணும், நம்மளும் பெரிய ஆகணும், நம்மளும் வளர்ந்தோம், நம்ம கூட இருக்கணும், வளர்த்துட்டு போகணும்டா. அதுதான் உண்மையான விஷயம். அதுவும் இல்லாமல் எல்லாம் நம்ம சேனலில் பாருங்கள், எல்லாம் நம்ம அண்ணன் தம்பி அக்கா தங்கச்சி மாதிரி தான். நல்ல விஷயங்கள் சொன்னால் அவங்களுக்கு கேட்டு வளருவாங்களே. நான் கடவுள்கிட்ட இதுக்கப்புறம் வேண்ட போதெல்லாம் ஒன்று தான் வரல, நானும் நல்லா இருக்கணும், என்னை சுற்றி இருக்கணும், நல்லா இருக்கணும், நான் கண்ணால் பார்க்க வேண்டியதான் நல்லா இருக்கணும் அவர்களே. இதுதான் வந்து கடவுள்கிட்ட வேண்டிக்க போகிறேன்னு. இதுக்கப்புறம் செம்மையாக இருக்குப்பா.
இந்த மதியான டைம் நல்லா இருக்கும். எனக்கு எப்பயுமே மதியான டைம் ரொம்ப பிடிக்கும் இந்த பைக் ரைடிங்ஸ். ஒரு மாதிரி கலர்ஃபுல்லாக இருக்கும் பார்க்குறதுக்கு. ஆனால் என்ன ஒன்று வெயில் அடிக்காதான் பிடிக்காது, மற்றபடி ஒன்றும் இல்லை. நான் சொன்னல அவர்களே, வெற்றி வந்தாலும் ஆடக்கூடாது, தோல்வி வந்தால் வாடக்கூடாது அப்படின்னு சொல்லி. அதுக்கு நான் யோசித்து கண்டுபிடிச்சது என்னென்னா, வெற்றி வரும்போது நம்ம ஏன் தோற்றோம் அப்படின்றத யோசித்து பார்க்கணும். அதே மாதிரி நம்ம தோக்க போது நம்ம வெற்றி அடைக்கும் போது நம்மளை பாராட்டினவங்க அவங்கள பற்றி நினச்சி பார்க்கணும். அப்போ தான் எப்பயுமே பேலன்ஸாக இருக்க முடியும். அதுக்கப்புறம் அதை ஃபாலோ பண்ண ட்ரை பண்ணுறாங்களே. வெற்றி வரும்போது தோல்வியை பற்றியும், தோல்வி வரும்போது வெற்றியை பற்றியும் திங்க் பண்ணி பார்க்கணும். ஜெயிச்சுட்டு வரும்போது சக்ஸஸ்ஃபுல்லாக நம்ம இருக்கோம் அப்படின்னா, நம்ம முன்னாடி தோற்றது போல வாழ்க்கையில் அது எதனால் நம்ம தோற்றோம், எதனால் எப்படி ஆச்சு, ஓகே நம்ம இந்த தப்பு பண்ணிட்டோம்ல, இந்த தப்பு நம்ம இதுக்கப்புறம் பண்ணவே கூடாதுல்ல அப்படின்னு சொல்லி யோசிக்கணும். அதே மாதிரி நம்ம தோல்வி அடைஞ்சு ஒரு மாதிரி டிப்ரெஷனில் ரொம்ப டவுனில் போயிருக்கோம். அப்போ வந்து நம்ம ஜெயிச்சதை பற்றி யோசிச்சு பார்க்கணும். நம்ம இல்லை நீ ஜெயிச்சோம்ல, எப்படி ஜெயித்தோம், இத்தனை வாட்டி விழுந்ததுக்கப்புறமா ஏஞ்சி ஓடணுன்ற அந்த ஒரு கெத்து வந்துச்சுல, அந்த கெத்து வந்தால் போதும் நம்ம ஜெயிச்சிடலாம். அப்புறம் நம்ம ஜெயிச்சதுக்கு காரணம் நம்ம விடாமுயற்சி, நம்மளோட உழைப்பு, அதை இன்னும் இன்க்ரீஸ் பண்ணலாம்னு சொல்லி அப்போ அதை பற்றி நினச்சி பார்க்கணும். அப்படி போனால் அப்படியே பேலன்ஸாக இருக்கும் அவர்களே. அதுக்கப்புறம் அதுதான் ஃபாலோ பண்ண போகிறேன். பறந்துட போகிறா ஃபோனு, பறந்தாலும் ஆச்சரியப்படுறதுக்கு இல்லை. ஒரு டைம் என்ன கரெக்டாக 1:58 ஆகுது. இந்த டைமில் தான் நம்ம அந்த ஆர்டர் கொடுத்து முடித்தோம். கொஞ்சம் அந்த வந்தோடனே கொஞ்சம் அலைய விட்டுச்சு. பட் நம்ம கால் பண்ணி கொடுத்துட்டோம். எப்படியோ 2 ஆர்டர் பார்த்தா கணக்கு வந்துச்சு. இதுக்கு நம்ம டோட்டலாக எவ்வளோ பண்ணிட்டோம்னா 695 ரூபா பண்ணிட்டோம். 12 ஆர்டர் பார்த்தா கணக்கு வந்துச்சு. இன்னும் 8 ஆர்டர் பார்த்தா ஃபஸ்ட் டார்கெட்டே முடிய போகுது. ஒரு டைம் இப்போ தான் 2 போது, அதுக்குள்ளே ஃபஸ்ட் டார்கெட்டே முடிய போகுது. 8 ஆர்டர் பார்த்துடலாம். ஓகே, மேக்ஸிமம் வந்து ஓகே அதெல்லாம் உங்களுக்கு சைடில் காட்டுறேன். சரி ஓகே, ஒரு அப்புறமா கண்டிப்பாக பண்ணுறேன். மற்றெல்லாம் ஒரு 4 மணி வரைக்கும் சின்சியராக பண்ணிட்டு உங்களை அப்புறமா கண்டிப்பாக பண்ணுறேன். இதுல டைம் என்ன கரெக்டாக 5:56. இதுக்கு நம்ம எவ்வளோ பண்ணிருக்கோன்னா 1000 ஸ்க்ரீன் ஷாட் எடுத்து சைடில் போகிறேன். 1022 ரூபாய் பண்ணியிருக்கிறோம். ஃபஸ்ட்டு டார்கெட் முடிஞ்சிச்சு. சொல்லு இப்போ செகண்ட் டார்கெட் நோக்கி விட போகிறோம். வாங்க மற்றெல்லாம் மோட்டில் கண்டிப்பாக பண்ணுறேன். இதுல டைம் என்ன கரெக்டாக 9:12. இதுக்கு நம்ம எவ்வளோ பண்ணிருக்கோன்னா 1374 ரூபாய் பண்ணியிருக்கோம். இன்னும் 3 ஆர்டர் பார்த்தா நம்மளுக்கு செகண்ட் டார்கெட்டே முடிஞ்சிடும். சரி, இங்கே ரோட்டில் தான் நம்ம வெயிட் பண்ணிட்டு இருக்கோம். இன்னும் இந்த ஆர்டர் கிட்ட இன்னும் 2 ஆர்டர் பார்த்தா செகண்ட் எனக்கு முடிஞ்சிடும். பரவாயில்ல, இந்த டைமில் ஓட்டலாம் தினமும் 12 டார்கெட்டே முடிச்சிடலாம் போலியே. எங்கள் உறவுகள் தான் நினைக்கிறேன். ஆமாம், உறவுகளாக நமக்கு தெரிஞ்ச ப்ரோவா தம்பியா யாருன்னு தெரியல. ஸோ அதை கமெண்ட் பண்ணார் நம்ம வீடியோஸில். இல்லை ஒரு என் ஃப்ரெண்டு தான் நினைக்கிறேன். ஸோ என்ன சொன்னால் நண்பா காலையிலே ஓட்டு அப்படின்ற மாதிரி கமெண்ட் பண்ணியிருந்தாங்க. அப்புறம் இன்னொரு ப்ரோவும் கமெண்ட் பண்ணிட்டார். ஸோ அதை அப்படியே நம்ம ஃபாலோ பண்ணிட்டோம் அப்படின்னா நல்லா வந்திருக்கும். நாலுலேருந்து நம்மளை வந்து ஸோ ஒரு 4 நம்ம காலையில் 5:30 மணிக்கு ஆன் பண்ண போகிறோம். அப்புறம் இன்னொரு விஷயம் நடந்துச்சு. இல்லை இப்போ நம்ம ஒரு அப்பார்ட்மெண்ட்டில் போய் அப்போ கூப்பிட்டு வந்துடுமா, அங்கேருந்து வரும்போது நான் பேசிகிட்டே வந்திருப்பேன். ஆனால் வந்து அது ஸ்லோ மூவில் வந்திருக்கு. ஒரு நான் ஸ்டார்டிங்கில் பேசுறது மட்டும்தான் வந்து கரெக்டாக வந்திருக்கு. அதுக்கப்புறம் நான் பேசுனதெல்லாம் ஸ்லோ மூவாக வந்திருக்கு. அதை டெலிட் பண்ணிட்டேன். பட் இருந்தாலும் ரீஸ்டோரில் தான் எடுத்து உங்களுக்கு போட்டு காட்டுறேன் பாருங்கள். அங்கே வந்து இன்னும் சொல்ல போனால் அங்கே வந்து நம்ம தைரியமாக பேசிகிட்டே வந்துட்டு இருந்தோம். அங்கே இன்னும் சொல்லலைன்னா அப்பார்ட்மெண்ட்டில் இருக்கிற அந்த அக்காங்களாம் இருந்தாங்க, பசங்க சின்ன பசங்க விளாடிட்டுறாங்க. பர்சனலாக கூச்சை போடுவோம். அதாவது நம்ம கிட்ட இருக்கிற பிரச்சனையே தான் ஒரு அவன் தப்பு பண்ணிகிட்டு இருப்பான். அவனே அங்கே தப்பு பண்ணுறது தைரியமாக பண்ணிகிட்டு இருப்பான். நம்ம வந்து நேர்மையாக வீடியோ எடுக்கிறதுனா ஒரு டே குறைச்சல் இருக்குது. ஆனால் அவங்க நம்மளை இப்படி நினச்சிருவாங்களோ இவங்க எப்படி நினச்சிருவாங்கன்னு சொல்லி நம்ம பயந்துக்கிட்டு இருப்போம். ஸோ அங்கே பயப்படாமல் நம்ம பேசிகிட்டே வந்துட்டு இருந்தோம். ஆனால் வந்து அது ஸ்லோ மோடில் இருக்குது. நம்ம சைப்பெல்லாம் எதுவுமே பயப்படுறதில்ல. அப்போ கொஞ்சம் கூச்சம் இருக்கும். பட் அது கூச்செல்லாம் இப்போ பேசிட்டு நல்லா வந்துட்டே இருந்தோம் ஒரு. ஆனால் அது வந்து ஸ்லோ மோல் ஆகிடுச்சு. அது நிறைய விஷயம்லாம் ஸ்டார்ட் பண்ணியிருப்பேன். நல்லது நல்லா ஓட்டலாம், விரித்தனமாக ஓட்டலாம் அப்படின்னு சொல்லியிருப்பேன். அப்புறமா வந்து எவ்வளோ வந்துச்சு அப்படின்னு சொல்லியிருப்பேன். ஸோ 374 ரூபா வந்திருக்கு. ஸ்க்ரீன்ஷாட்டில் உங்களுக்கு போகிறேன் பாருங்கள். அதை பற்றி பேசியிருப்பேன். ஆனால் வந்து அது இதுவாயிடுச்சு. ஸோ அதான் ஒரு தப்பு பண்ணுறவங்க தைரியமாக பண்ணிட்டாங்க. நம்ம நல்லது பண்ணணும்னு ஆசைப்படுறோம். நம்ம எதுக்கு பை பண்ணோம். ஓகே, நாலுலேருந்து நம்ம ட்ரிபிள் டார்கெட் தான் நம்ம நம்ம எய்மு. ஆனால் 17 ஹவர் நான் ஸ்டாப்பாக ஓட்ட முடியுமான்னு தான் தெரியல. கண்டிப்பாக ஓட்ட ட்ரை பண்ணேன். ஓட்டிடலாம். ரெடி ஆயிடுச்சாக்கா? சரி ஒரு இல்லை நான் உங்களை அப்புறமா கண்டிப்பாக பண்ணுறேன். இது அந்த ஆர்டரே கேன்சல் ஆகிடுச்சுப்பா. நம்மளுக்கு இன்னும் மறுபடியும் 3 ஆர்டர் பார்க்கணும். ஒரு 1.5 கிலோமீட்டர் நம்ம பிக்கப் அங்கேருந்து வந்தோம். பட் இங்கே வந்தால் அந்த ஆர்டரே கேன்சல் ஆகிடுச்சுப்பா. சரி வாங்க நம்ம போகலாம். ஸோ ஒரு டைம் என்ன கரெக்டாக 10:27. ஸோ இந்த டைமில் செகண்ட் டார்கெட் முடிச்சுட்டு நம்ம ஒரு ஆர்டர் எடுத்துகிட்டு போயிருக்கோம். அது ஏன்னா அப்படின்னா பேட்ச் ஆர்டரு. அது இல்லாமல் 10:30 மணிக்கு தான் நம்மளோட அந்த ஹவர்ஸ் முடியுது. அப்போ தான் லாகின் ஹவர் முடிஞ்சு நம்மளுக்கு இன்சென்டிவ் வரும். இப்போ டைம் கரெக்டாக 10:27 ஆயிடுச்சு. ஒரு இந்த ஆர்டர் கொடுத்து இன்னும் 3 ஆர்டர் பார்த்தா தேர்ட் டார்கெட்டே முடியும். பட் வேணாண்டா அப்படின்னு சொல்லிட்டு வீட்டுக்கு போகலான்னு முடிவு பண்ணிட்டேன். பட் இந்த டைமில் வந்து மழை வேறு கொஞ்சம் பயங்கரமாக பெய்வான்னு நினைக்கிறேன் ஒரு. ஸோ ஒரு மழை வேறு பயங்கரமாக பெய்யுது. இப்போயே ரெயின் கூட போட்டுக்கலாமா? ஸோ அதெல்லாம் பசி வேறு பயங்கரமாக எடுக்குது. ஒரு வீட்டுக்கு போய் சாப்பிடணும். நம்ம ஊரில் அந்த தம்பி வேறு சொன்னார், அண்ணா மறக்காமல் சாப்பிடுங்க அப்படின்ட்டு. நானும் வந்து நிறுத்தி சாப்பிடலான்னு பார்த்தா செலவாகுன்றக்காக நான் வீட்டிலே போய் சாப்பிடலாம் முடிவு பண்ணேன். நம்ம 10:30 மணிலாம் வீட்டுக்கே போய்ட்டு போகிறோம்ல. ஸோ ஆமாம், அதுக்கப்புறம் நைட்டு நம்ம சாப்பாடு செலவு இருக்காது ஒரு.
அது ஒன்று. அதுக்கப்புறம் காலையில் நல்லா ஆர்டர் போடுறாங்க. எனக்கு மேக்ஸிமம் 3.8 ரைடர்ஸ் வந்து 11 மணிக்கு தான் ஆன் பண்ணுறாங்க. ஸோ அப்போ ஓட்டுறவங்களாம் ஒன்று காலைல அந்த 3 to 6 அந்த மாதிரி ஓட்டுறாங்க. வச்சு ஊரில் மழை வேறு பயங்கரமாக பெய்யுதுப்பா. அவனை மாட்டினேன். பரவாயில்ல, இங்கே கொஞ்சம் நல்ல நகல் இருக்குது. ரெயின் கோட் போட்டே போயிடலாம் அவர்களே. ஊரில் மழை பயங்கரமாக அடிக்கிறாங்க. மழை பெய்யாதுன்னு நினைச்சேன், பட் பெய்யுதான். நம்ம மரத்தடி தான் வந்து இருக்கோம், இங்கேயே தண்ணி வருது. அங்கே ஒரு அண்ணா அங்கேயே நின்று ரெயின் கோட் போட்டுருக்காங்க. நான் ஒரு தைரியத்தில் வந்தேன், சரி மழை பெய்யாது அப்படின்ட்டு. பட் மழை பயங்கரமாக பெய்ய ஆரம்பிச்சிச்சு. ஒருவளே ஓகே, எப்போ 35 சர்ஜி வர போட்டிருக்கேன் அவர்களே. ஓகே அவர்களே, இப்போ வந்து எவ்வளோ மழை பெஞ்சாலும் சரி நம்ம ஓட்டுறதுக்கு வந்து தயாராகிட்டோம். சரி, அப்படின்னு ஒரு விஷயம்ப்பா. கோப்ரோ வந்து இப்போ வந்து வாட்டர் ப்ரூஃப்லாம் கிளாஸ்லாம் போடல, அப்படியே தான் நினைச்சிட்டு இருக்கு. கோப்ரோ வந்து வாட்டர் ப்ரூஃப் தான் வரல. அன்றைக்கி என்ன மழை பெஞ்சுது, ஒரு 4 hour 5 hour ஓட்டிருப்போம் மழையிலேயே. பட் அப்பயுமே வந்து அன்றைக்கி அடுத்த நாள் காலையில் சூப்பராக இருக்காதுன்னு சொல்ல போனால் சர்வீஸ் பண்ணாமல் அவ்வளோ சூப்பராக இருக்காதுப்பா. பட் இருந்தாலும் ஒரு சின்ன பயம் இருக்கும். ஏன்னா கஷ்டப்பட்டு போன சின்ன டைம்லாம் மழையிலும் வெயிலும் கஷ்டப்பட்டு உழைச்சி வாங்கினது. திடீர்னு வந்து ஒர்க் ஆகாமல் போயிடுச்சா நம்ம என்ன ஊர்லேயே பண்ணுறது. அப்புறம் சர்வீஸ் சென்டர் தான் போகணும். எப்பா வருவாங்களே, செம்மையாக இருக்கிறவர்களே, ஜாலியாக இருக்கிறவர்களே, ஜாலியாக இருக்கிறவர்களே. தண்ணி நிறைய இருக்குது. அப்படியே காலை அப்படி ஸ்கேட்டிங் பண்ணிட்டே வரேன் தண்ணியில். நல்லா இருக்குது அந்த ஃபீலிங். சிவர்களே எப்படியே ஒரு வழியாக அப்பார்ட்மெண்ட்டை கண்டுபிடிச்சேன். இதுதான் அப்பார்ட்மெண்ட்டு போலப்பா, லக்ஷ்மி அப்பார்ட்மெண்ட். சிவர்களே அடுத்த ஷிஃப்ட்டை புக் பண்ணியாச்சுப்பா. இங்கேருந்து 2.8 kilometers பிக்கப்பு. வாங்க போய் பிக்கப் பண்ணலாம். ஸோ இது எல்லாமே ஒன்றும் 2 ஆர்டர் பார்க்கணும். எப்படி பார்த்தாலும் வீட்டுக்கு போய் 12 மணிக்கு ஆகிடும் நினைக்கிறேன். அப்புறம் 1:30 மணிலாம் சாப்பிட்டு எடிட் பண்ணிட்டு தூங்குது. 1:30 மணி ஆச்சுன்னா 2:30 3:30 4:30 5 3 hour 4 hour தான் தூக்கணும்னு நினைக்கிறேன் ஒரு நாளைக்கு. ஸோ நாளைக்கு பிஸ்கா ஓட்ட முடியுமான்னு சொல்லி தெரியல. ஏன்னா தூக்கம் கம்மியாக தான் இருக்குது. ஏன்னா இன்றைக்கி நம்ம 3 டார்கெட்டே முடிச்சே போயிடலாம்னு சொல்லி முடிவு பண்ணியிருக்கோம். சிவர்களே அப்புறம் மேக்ஸிமம் மழை டைம்லாம் வந்து மழை பெய்கிற மாதிரி இந்த மழை காலம் தான். அதுக்கப்புறம் ஸோ பகல் டைமில் சார்ஜ் ஃபுல்லாக போட்டு வச்சுக்க பாருங்க வரலே. நான் வந்து அப்பயே வந்து சார்ஜ் ஓரளவுக்கு போட்டு வச்சேன். இப்போ 60% 65 இருக்குது. சரி, இப்போ நான் நைட்டு ஃபுல்லாக கூட ஓட்டலாம். ஸோ நீங்கள் நைட்டு ஃபுல்லாக ஓட்டுற மாதிரிலாம் இருந்தீங்க அப்படின்னா நீங்கள் வந்து முன்னாடியே சார்ஜ் போட்டு வச்சுக்கோங்க வரலே. மேக்ஸிமம் என்ன கேட்டு நைட்டு ஃபுல்லாக ஓட்டாதீங்க வரலே. பட் டார்கெட் முடிச்சா கிளம்பி போய்கிட்டே இருங்க. அப்புறம் இன்னொரு அண்ணா கேட்டாங்க, டேய் தம்பி நீ 17 hour 18 hour ஓடுறிய, இன்னும் முடிச்சோம்னா ஆர்டர் வர தரப்போகிறாங்க, பார்த்து ஜாகிரதையாக ஓட்டுற அப்படின்னு ஒரு அண்ணா சொன்னாங்க. ஒரு இங்கே பாருங்கப்பா எவ்வளோ தண்ணி ஆகிடுச்சுன்னு சொல்லிங்க. அதுக்குள்ளே அதான் ஒரு நாள் ஆஸ்கர் தர போகிறாங்க, பார்த்து ஜாக்கிரதையாக சேஃபாக ஓட்டுற மகேஷ் அப்படின்னு சொல்லி ஒரு நேரம் சொன்னாங்க. எனக்கு அதாவது இப்போ உண்மையாகவும் தோணும். பட் இருந்தாலும் நம்ம 3 இறக்கிட்டா ஜெயிச்சிருவோம். அதே மாதிரி நம்ம ஒரு 1,65,000 நாள் கண்டிப்பாக ஜெயிச்சே தீருவோம். ஏன்னா ஒரு வாட்டி தோற்றுட்டே போதும். சொல்லலை. அப்புறம் இந்த டைமில் இன்னொரு விஷயம் சொல்லணும். என்ன அப்படின்னா, ஒரு பக்கம் வந்து பைக் ஆஃப் ஆகிட்டு பைக் எப்படின்னா ரிப்பேர் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இன்னொரு பக்கம் வந்து மழை பயங்கரமாக அடிச்சிட்டு இருக்கு. கரண்ட் வர அங்கங்கே வீண்டு கட்டுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. நம்ம உயிருக்கு உத்தரவாதம் இல்லை. இன்னொரு பக்கம் வந்து மழையில் ஃபோன் அடிஞ்சு ஃபோனே ரிப்பேர் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இன்னொரு பக்கம் வந்து கஸ்டமர் ஃபுட்டை வந்து கரெக்டாக டேமேஜ் ஆகிட்டு அவங்ககிட்ட கொடுத்தா அவங்க திட்டு வாங்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ அதுக்கப்புறமா வந்து வேறு என்னென்ன இருக்குது. ஸோ இன்னொரு பக்கம் நம்மளுக்கு ஃபீவர் வரதுக்கு வாய்ப்பு இருக்குது. இந்த மாதிரி ஏகப்பட்ட ப்ராப்ளம் நம்ம கஷ்டப்பட்டு ஓட்டிட்டு கொடுக்குறோம். அப்படி கொடுக்கும்போது யாரும் நம்மளை இன்சல்ட் பண்ணால் அவங்கள கண்ணத்தையும் நான் போட தேவையில்ல. ஜஸ்ட் ஃபார் பண்ணுங்க சொல்கிறேன். இந்த விஷயத்தில் சொல்ல பொதுவாகவே சொல்கிறேன். டெலிவரி பாய்ஸ்னால் கேவலமாக பார்த்தாங்கன்னா அவங்களை கண்ணிலே நல்ல போட தேவையில்ல. ஆனால் நம்ம போடக்கூடாது. கோவத்தை கண்ட்ரோல் பண்ணிவிட்டு அவங்கள மன்னிச்சு விடணும். அதுதான் பெரிய விஷயம் இல்லையா. அதுதான் அகிம்சை முறை. அதுதான் ரொம்ப கஷ்டம். அதுதான் நாமளும் பண்ண போகிறோம். ஸோ யாரும் இன்சல்ட் பண்ணால் கண்டுக்காது ஒரு ஜாலியாக அவங்க கடன் நோக்கி ஓடிட்டாங்க. இப்போ பாருங்கள் பைக் ஆஃப் ஆகிடுச்சு பாருங்கள். இருங்க பிரேக் பிடிக்கும். ஸ்டார்ட் ஆகிட்டான்ப்பா. ஒருவேளை பெட்ரோல் இல்லைன்னு நினைக்கிறேன்ப்பா. எனக்கு தெரிஞ்சு அதனால தான் ஆஃப் ஆகிறான்னு நினைக்கிறேன்ப்பா. இது வேறு இந்த டைமில் தான் வந்து கிக்கர் ஒர்க் ஆகாது ஒருவர்களே. பெட்ரோல் தான் இல்லைன்னு நினைக்கிறேன் ஒருவர்களே. பெட்ரோல் தான் இல்லை. போங்கண்ணா, அவ்வளோ இடம் இருக்குல்ல. இது வேறு பாருங்க ஒருல ஒர்க்கே ஆகலை. ஆண்டவா ப்ளீஸ், நாளைக்கு வர மறுபடியும் எழுந்துச்சு போனால் ஆண்டவா இன்றைக்கி இவ்வளோ பிரச்சனை போதும் ஆண்டவா. எப்போ இந்த பக்கம் கால் வர பிடிச்சிக்கிச்சு வருது. பெட்ரோல் தான் இல்லைன்னு நினைக்கிறேன். ஆனால் கால் தானே 3 லிட்டர் போட்டோம். இந்த பக்கம் கால் வர ஒரு பக்கம் பிடிச்சிக்கிட்டு இருக்கு. பஸ்ஸு போனோம் அப்புறம் கால் வர பிடிச்சிக்கிட்டு இருக்கானே. கால் வர பிடிச்சிட்டான் வரல இந்த பக்கம். இருங்க இறங்கி எப்பா பரவாயில்ல. ஸ்டார்ட் ஆக மாட்டானே இந்த பக்கம்.
இல்லையா ஸ்டார்ட்டே ஆகலை. பெட்ரோல் இல்லையா? நீ நம்ம ரொம்ப தூரம் தான் ஓட்டிட்டோமோ. என்ன வருது நம்மளுக்கு எப்படி பிரச்சனைகள்லாம் வருது. அப்பயே வீட்டுக்கு போயிடணும், பேராசைப்பட்டுருக்கூடாது. அண்டவா ஏன் அண்டவா நமக்கு மட்டும் இவ்வளோ சோதனை வருது. நான் என்ன உள்ளே பண்ணேன், நேர்மையாக உழைச்சி வாழ்க்கையில் பெரிய அளவு நினச்சி தப்பா. அட போங்கடா, வாழ்க்கையே வெறுத்து போயிட்டேன். செல்ஃபும் ஒர்க் ஆகலை. பெட்ரோல் தான் இல்லையா? சரிங்க, பெட்ரோல் இருக்கான்னு சொல்லி இப்போ செக் பண்ணி பார்த்துருவோம். இருங்களே இருங்க, நல்லா எடுத்து வச்சுக்கிறேன். அப்பயும் ஒரு டைம் என்ன கரெக்டாக 12:14 வருங்களே. சரி 12:14. இந்த டைம் தான் நம்ம வீட்டுக்கு வந்திருக்கோம். சரி நேரத்தில் நம்ம எடிட் பண்ணிட்டு தூங்குற டைம் வருங்களே. 12 மணி நேரம் தூங்கிடணும். கரெக்டாக 4 மணிக்கு எழுந்தா கூட 4 ஹவர் தூங்கிட்டு கரெக்டாக அப்போ இந்த டைமில் குளிச்சுட்டு கிளம்பிட்டு இருட்டிங்க கொஞ்சம் வேலைகள் பார்த்துட்டு சரி 4:30 மணிக்கு எழுந்தா கூட ஒரு 4:30 ஹவர் தூக்கணும்னு நினச்சோம். பட் இப்போ தான் எடிட்டிங்கே தொடங்க போகிறேன். எப்படி பார்த்தா 1:30 மணிக்கு தூங்கினா கூட 2:30, 3:30, 4:30, 5:25 அது மாதிரி எழுந்திட்டு ஆர்டர் வீட்டில் பண்ணிட்டு சரி ஒரு நம்ம மற்ற எப்போ எடிட் பண்ணி முடிக்கணும் அப்போ கண்டிப்பாக பண்ணுறேன். முதல்ல போய் சாப்பிடணும். ஒரு 12 மணி தான் சாப்பிட போகிறேன். காலைல வந்து கொஞ்சம் சாப்பிட்டு போனதுக்கப்புறம் ஒரு என்னென்ன நீ சாப்பிட்டு அப்புறம் ஒரு இன்னொரு விஷயம் சொல்ல நினச்சேன் பாருங்க. ஒரு அண்ணா 50 டிப்ஸ் கொடுத்தாங்க. லாஸ்ட் ஆர்டர் தான் பயங்கரமாக அலைய விட்டுச்சு. அதெல்லாம் உங்களுக்கு எடிட்டிங்கில் பேசணும்னு நினச்சேன். நான் தான் டிப்ஸை கொடுத்துட்டு பார்க்கலாமா. நான் டக்குன்னு வாங்கி வச்சிட்டேன். 50 ரூபான்னு மட்டும் தெரியும். ஒரு 100 ரூபாய் டிப்ஸ் கொடுத்துருக்காரு. நான் 50 ரூபா நினைச்சேன்ப்பா. வேற லெவல். ஒரு 100 ரூபாய் டிப்ஸ் கொடுத்துருக்காங்க. ஆனா உண்மையை சொல்றேன், இந்த ஆர்டர் பயங்கரமா அலைய விட்டுருச்சுப்பா. பயங்கரமா அலைய விட்டுருச்சு. ஸோ அதனால சொல்லிதான் முடியாது தம்பி இவ்வளோ அலைய விடுறோம் தெரியலப்பா, எனக்கு வேற நான் ரெயின் கோட் போட்டு வச்சு வந்திருப்பேன். பட் வாங்க நான் எல்லாம் தரேன் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. நான் இல்லை பரவாயில்லண்ணா, நான் இப்போ கரெக்டாக இங்கே நிற்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் போய் எப்படியோ கண்டுபிடிச்சு கொடுத்துட்டோம். பட் அதனால அந்த 50 ரூபா தர நினைச்சேன். இப்போதான் சத்தியமா எடுத்து போகிறோம். 100 ரூபாய் தந்திருக்காரு அவர்களே. இந்த 100 ரூபாய் மேன் பண்ணி நம்ம ட்ரிபிள் டார்கெட்டே முடிச்சுட்டு தான் நம்ம வந்துருக்கிறோம். சரி முதல்ல எடிட்டிங்கில் பேசுகிறேன். முதல்ல போய் நல்லா சாப்பிட்டு உங்கள் அம்மா பேசுகிறேன். டைம் என்ன கரெக்டாக பின்னாடி தெரியுதா? கரெக்டாக 1:30 போகுது. இந்த டைம் தான் நம்ம தூங்க போகிறோம். 2:30, 3:30, 4:30 ஒரு 3 ஹவர் தான் வந்து தூங்க போகிறேன். காலைல ஏன் சீக்கிரமாக லஞ்ச் பார்க்கலாம். ஏன்னா வந்து எடிட்டிங் ஒன்றும் முடிக்கல. எடிட்டிங் வந்து பாதி தான் முடிச்சிருக்கேன், இன்னும் இருக்குது. பார்க்கலாம். காலைல 4 மணிக்கு ஏன் சொல்லி பார்க்கலாம். ஒருவேளை அடுத்த நாள் மார்னிங் தான் நீங்கள் ஷூட் பண்ணுறோம். காலைல 6:30 மணிக்கு. என்னப்பா மகேஷ் அடுத்த நாள் 5 மணி எழுந்துச்சு போக போகிறேன்னு நினச்சேன். என்ன புஷ் ஆகிடுச்சா கேட்டால் புஷ் ஆகிடுச்சு. மிஸ் ஆகிடுச்சு வருங்களே. ஏன் இப்படின்னா நம்ம நைட்டு வந்த உடனே எத்தனை மணிக்கு வந்தோம்? ஒரு 12:45 டைமில் வந்தோமா? அந்த டைமில் வந்துட்டு மறுபடியும் எடிட்டிங் பண்ணிட்டு சாப்பிட்டு தூங்குறதுலாம் 1:30 மணி ஆகிடுச்சு வருங்களே. நான் எடிட்டிங் பாதி தான் பார்த்து வச்சுட்டேன். பார்த்துட்டு காலையில் எழுந்துச்சு போகலான்னு நினச்சேன். அப்புறம் எழுந்துச்சு பார்த்தா கரெக்டாக 4 ஹவர் தூங்கணும். 2:30, 3:30, 4:30, 5:30, 5:45 கேஞ்சேன்னு நினைக்கிறேன். நம்ம 5:45 கேஞ்சேன். கிட்டத்தட்ட ஒரு 4:45 ஹவர் தூங்கணும். ஆனால் வந்து இருந்தாலும் வந்து நம்ம நினைச்ச மாதிரி 5:30 மணிக்கு போக முடியல. அதெல்லாம் எடிட்டிங் வரணும் பாதி இருக்கு. சொல்ல இன்னைக்கு கொஞ்சம் லேட்டாக தான் வரல, கிளம்ப போகிறோம். காலைல 5:30. அதான் நம்ம வந்து இது ட்ரிபிள் டார்கெட்டே முடிச்சுட்டு வந்துட்டோம் இல்லையா? இது அதான் தப்பு பண்ணிட்டோம். பேராசை படம் செகண்ட் டார்கெட்டோட வந்துருக்கோம். நம்ம 10 மணிலாம் ஆஃப் பண்ணிட்டு வந்திருந்தோம் அப்படின்னா அடுத்த நாள் சீக்கிரமாக போயிடலாம். ரெண்டும் கூட்டி கழிச்சு பார்த்தா ஒன்று தான் வருது. ஓகே இனிமேட்டு இருந்தாச்சும் நம்ம அப்படி பண்ணலாம். சரி ஓகே, இப்போ டே 32ஓட டோட்டல் ப்ராஃபிட்னு சொல்லி பார்த்தலாமா? டோட்டலாக இன்டர்வியூ எல்லாம் ஆர்டர் எர்னிங்ஸ் வந்து அது வந்து இன்னும் ஆட் ஆகலை. 8 மணிக்கு மேலே தான் ஆட் ஆகும் அடுத்த நாள். சரி ஓகே, டோட்டலாக எவ்வளோ வந்துச்சு அப்படின்னா 1693 ரூபா வந்துச்சு. அதுக்கப்புறமா வந்து ஆர்டர் எர்னிங்ஸ் வந்து 1693. அதுக்கப்புறமா வந்து நம்மளுக்கு வந்து அதில் ப்ளஸ் இன்சென்டிவ் வந்து டபுள். நம்ம ட்ரிபிள் டார்கெட்டே முடிச்சிட்டோம். ட்ரிபிள் டார்கெட் முடிச்சிட்டா 680 ரூபா. அது ப்ளஸ் அப்புறம் வந்து -303 ரூபாய்க்கு நம்ம பெட்ரோல் போட்டோம். வழக்கம் போல 3 லிட்டர் பெட்ரோல் போட்டோம். அது பெட்ரோல் போட்டோம். அதுக்கப்புறமா வந்து ப்ளஸ் 40 ரூபா ஆட் பண்ணியிருக்கேன் சாப்பாடு செலவு. எதுக்கிட்ட ஆட் பண்ண அப்படின்னு கேட்டால் நைட்டு ஒரு அண்ணா வரும்போது 100 ரூபாய் டிப்ஸ் கொடுத்தாங்களே, அது 60 ரூபாய் தான் நம்ம சாப்பாடு செலவு பண்ணோம். என்னென்ன செலவு பண்ணோம்னா ஒரு கரும்பு ஜூஸ் 20 ரூபாய் அது ஒன்று. அதுக்கப்புறமா வந்து 4 பஜ்ஜி சாப்பிட்றதுக்கு பதிலாக 3 பஜ்ஜி சாப்பிட்டு அப்படியே ஒரு வடை ஒன்று சாப்பிட்டோம். அது 40 ரூபா ஆயிடுச்சு. ஸோ டோட்டலாக 40 + 20 60. அப்போ அந்த 100ல் 60 போயிடுச்சா 40. அந்த 40 நம்ம ஆட் பண்ணி வரும். இப்போ டோட்டல் ப்ராஃபிட் எவ்வளோ அப்படின்னா டே 32ஓட 2110 ரூபா. இவ்வளோ தான் நம்ம டோட்டல் ப்ராஃபிட். இப்போ டே 1லேருந்து டே 32 வரைக்கும் டோட்டல் ப்ராஃபிட் எவ்வளோ அப்படின்னா
49,142 ரூபாய் வரவங்களே. ஹார்ட் ஒர்க்கு நிறைய விஷயம் கற்றுக்கிட்டேன் வரல. இந்த சேலஞ்ச் பண்ணது மூலிமா வாழ்க்கைக்கு நிறைய விஷயம் கற்றுக்கிட்டேன். அதே மாதிரி நம்ம கிட்ட இருந்து நான் என்னென்னலாம் தப்பு பண்ணோம் அதை நீங்கள் திருத்திட்டே வாங்க அவர்களே, எனக்கு குறைகள் இருந்தா. சரி ஓகே. பட் நீ காலைல 5 மணிக்கு ஆன் பண்ண வேண்டியது மிஸ் ஆகிடுச்சு. ஓகே, எவ்ரி திங் இஸ் ஹேப்பன்ஸ் ஃபார் விசை. அப்புறம் வந்து பேராசை பெரும் நஷ்டம்னு சொல்லுவாங்க. அப்புறம் உடம்பு நல்லா பார்த்துக்கணும் இல்லை. நம்ம எக்ஸ்ட்ரீமாக மணி சம்பாரிச்சு வாழ்க்கை பெரிய அளவு தான் யூஸ் பண்ணுறோம். பட் கொஞ்சம் பேராசை போட்டு நம்மளுக்கே இதெல்லாம் உடல் எனக்கு தான் ஆபத்து சொல்லி சில பயமாக இருக்குது. பார்த்து ஜாகிரதையாக ஓட்டுங்க, ரொம்ப நேரம் ஓட்டாதீங்க, சேஃபாக செக்யூர்டாக ஓட்டுங்க. மணி எப்போனா சமைச்சு வச்சுக்கலாம். பட் உங்களுக்கு எதுனா ஒன்றா அது ரொம்ப கஷ்டமாயிடும். ஸோ அதையும் கவனிச்சுக்கோங்க. சரி ஓகே, ஒரு வீடியோ முடிச்சுக்கிறேன். பை.